இஸ்லாமிய மார்க்கம் உயிரினங்களை மதிக்கக்கூடிய உன்னதமான மார்க்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூனையை பற்றி சொல்லுகின்ற பொழுது, பூனையை நீங்கள் வளர்த்துக் கொள்ளலாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, பூனையை வைத்து நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உயிரினத்தை வீட்டில் வளர்ப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள், அதுதான் பூனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்த ஒரு பொருள் சுத்தமானதாகத்தான் இருக்க வேண்டும். இந்த பூனையினுடைய சட்டத்தையும் இமாம்கள் சொல்லுகின்ற பொழுது, பூனையினுடைய எச்சில் பட்ட தண்ணீர் அசுத்தம் இல்லாதது சுத்தமானது என்பதாக சொல்லி காட்டுவார்கள். பூனையின் கால்பட்ட தண்ணீரும் அசுத்தம் இல்லாதது சுத்தமான தண்ணீர் என்பதாக இமாம்கள் சொல்லுவார்கள். பூனை உட்கார்ந்த இடத்திலே நாம் தொழலாம், அதுவும் சுத்தமான இடம் என்பதாக இமாம்கள் சொல்லுகின்றார்கள். இப்படி சுத்தமான ஒரு உயிரினத்தை தான் வீட்டில் நீங்கள் வளர்த்துக் கொள்ளலாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள். அதனால் தான் இன்று அரபுலகில் பெரும்பாலும் பூனையை தங்களது குழந்தையை போல், தங்கள் வீட்டில் உள்ள ஒரு உயிரினத்தை போல் அவர்கள் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்த காரணத்தினால்தான். இந்த பூனையினால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன என்ற பதிவை அறிவியல் ரீதியாகவும் மார்க்க சட்டத்தின் ரீதியாகவும் நாம் பார்க்க போகிறோம். ஹதீசுகளை அதிகமாக அறிவித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அதிக நேரங்களை செலவழித்த முக்கியமான ஒரு சஹாபி தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் தங்களது பையில் எப்பொழுதும் ஒரு குட்டி ஆண் பூனையை வைத்திருப்பார்கள். அந்த பூனை அவர்களை விட்டு எங்கும் செல்லாது, அவர்களுடன் தான் எப்பொழுதும் அந்த பூனை அந்த பையிலே இருந்து கொண்டே இருக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பூனைக்கு தண்ணீர் கொடுப்பார்கள், உணவுகளை கொடுப்பார்கள். அவ்வப்போது அந்த பூனையின் தலையின் மீது தங்களுடைய முபாரக்கான கையை வைத்து வருடிவிட்டு அந்த பூனைக்கு இதமான ஒரு தூக்கத்தை கொடுப்பதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த காரியங்களை செய்வார்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுதும் இந்த குட்டி பூனையை வைத்திருப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்ததினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பூனைகளின் தந்தை என்ற பெயரை, அபூ ஹுரைரா என்ற பெயரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்து அபூ ஹுரைரா என்பதாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள். இதனால் தான் அவர்களுடைய அசல் பெயர் மறந்து அவர்களுடைய புனை பெயராக இருக்கக்கூடிய அபூ ஹுரைரா என்ற பெயரை அவர்களுக்கு அசல் பெயராக ஆகிவிட்டது. ஹதீஸ்களிலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்பதாகவும் இடம்பெற்றுள்ளது. அரபியில் ஹுரைரா என்றால் குட்டி ஆண் பூனை என்பதாக சொல்லப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா, இந்த குட்டி ஆண் பூனையின் தந்தை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை செல்லமாக அழைப்பார்கள். இந்த பெயரை தான் சஹாபாக்களும் அழைக்கின்றார்கள். நாமும் அந்த பெயரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்த அந்த பெயரை கொண்டு நாமும் அழைக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கண்டிஷன்களை, நிபந்தனை போட்டுத்தான் பூனையை வளர்ப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். முதலாவதாக